என் பெரியப்பா அரம்பன் அவர்கள் சீல நதிக்கரையிலே கழுத்தளவு தண்ணீரை நின்று தவம் செய்தார். அரம்பன் என்பவர் அதே நதிக்கரையிலே தீமூட்டி தவம் செய்தார். இந்திரனானவன் வஞ்சனையான முறையில் என் பெரிய தகப்பனாரை கொன்று விட்டான். அதில் மனம் வருந்தி எனது தந்தையார் அக்னி தேவனுக்கு தனது சிறதனை அறுத்து கொடுக்கும் பொழுது அக்னி தேவையார் தடுத்து, மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது, மூவுலகத்தையும் ஆளக்கூடிய காமரூபம் இருக்கக்கூடிய எவராலும் ஜெயிக்க முடியாத அசகாய சூரன் ஒருவன் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினார். அந்த வரத்தினை பெற்று கானகத்தின் வழியே வரும்பொழுது ஒரு எருமையின் மீது கொண்ட காதலினால் நான் பிறந்தேன், என்னையா என்று ஏளனமாயன் பேசினாய். மீண்டும் சொல்கிறேன் கேள். நான் பிறந்த அன்று எனது சுக்கராச்சாரியார் அவரின் அறிவுறுத்தலின்படி 16,000 ஆண்டுகள் பிரம்மனை நோக்கி தவம் இருந்தேன். வேறு எவரும் இது போன்ற தவத்தினை மேற்கொண்டதில்லை. அதன் பயனாக எனக்கு என்ன வரம் வேண்டும் என்று அவர் கேட்டார். அதற்கு நான் என்ன கேட்டேன் தெரியுமா? மரணமே இல்லாத வரம் எனக்கு வேண்டும் என்று கேட்டேன். அதுக்கு பிரம்மனார் என்ன சொன்னார் தெரியுமா? இறந்தவர் என்றாவது ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும், ஆதலால் வேறு ஏதாவது வரம் இருந்தால் கேள் என்றார். அதற்கு நான் என்ன யோசித்தேன் தெரியுமா? எந்த ஆண்மகனாலும் என்னை கொல்ல இயலாது. ஏனென்றால் நான் பிறக்கும் முன்பே எனது தந்தையின் அருளால் அவ்வரத்தினை பெற்றேன். ஆதலால் நான் ஒரு பெண்ணால் மட்டுமே மரணம் என்று விட வேண்டினேன். இப்பொழுது தெரிகிறதா நான் யார், எப்பேற்பட்டவன், எங்கிருந்து வந்தேன், என்னவன் என்று தெரியுமா? இதை கேட்டே அல்லவா? இப்பொழுது சொல்லடி, நீ யார்? என்னையடா யார் என்று கேட்டாய். சூரியன் சந்திரன் கண்களாகவும், மன்மதன் என்னுடைய உடம்பாகவும், நவகோள்கள் என்னுடைய விரலாகவும், ஆதிசக்தியின் அம்சமாகவும், இந்த 16 லோகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தியடா. இவ்வுலகில் எந்த ஜீவ பேதங்களாக இருந்தாலும் அஜீவ பேதங்களுக்கு அன்னையாக அருளக்கூடிய ஆதிசக்திகள். என்னையா யார் என்று கேட்டாய். என்னுடைய வரலாறை சொல்கின்றேன் கேள். இயற்கையினுடைய நியதி. நான் ஆதிசக்தியாக தோன்றக்கூடிய தருணம் வந்தேன். நெற்றிக்கண்ணுடன் உதித்தேன். ஓம் என்ற சத்தத்தோடு ஒளியுடன் இங்கே பிறந்தேன். என்னுடைய அக்னி ஜுவாலை தாழாமல் எனக்கு சரி பாதியாக சதி என்று சொல்லக்கூடிய கணவன் தேவைப்பட்டான். ஆகையினாலே சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளை படைத்தேன். மும்மூர்த்திகளை ஆதி சிவனாக திகழக்கூடிய சிவபெருமானை மணக்கக்கூடிய நேரத்திலே என்னிடத்திலே நெருங்க முடியாமல் இருக்க காரணம் என் நெற்றிக்கண். ஆகையினால் ஆதி சிவனாகப்பட்டவன் அந்த நெற்றிக்கண்ணை பிரித்தெறிந்து எனக்கு பொருத்தினால் நீ என்னுடன் மனைவியாக வாழலாம் என்று சொல்ல என்னுடைய நெற்றிக்கண்ணை பிடுங்கி ஆதி சிவனுக்கு அளித்தேன். அந்த ஆதி சிவனாகப்பட்டவர் நெற்றிக்கண்ணை திறந்து என்னை சாம்பலாக்கினார். அந்த சாம்பலை 3 பாகங்களாக பிரித்து சிவன், விஷ்ணு, பிரம்மா எப்படி உதித்தார்களோ அதே போன்று பார்வதி, லட்சுமி, சரஸ்வதியாக அவதரித்து இந்த 7 உலகத்தையும் ஆண்டு வரக்கூடிய ஆதிசக்தியடா. அது மட்டுமா? நான் யார் தெரியுமா? நான் தாண்டா காளியடா, நாகரீகம் உள்ளவடா, நாடா காளியடா, நாகரிகம் உள்ளவடா, எருமைகிடா முகம் கொண்ட எருமைக்காடா ஜாதியடா. நீ என்னடா இங்கு வந்தாய், என்னை நீ கேட்பாயடா. ஆதிசக்தி ரூபமடா, நான் அங்காளி தேவியடா. ஆதிசக்தி ரூபமடா, நான் அங்காளி தேவியடா. தெரிகிறதா? நான் தானடா ஆதிசக்தி. இந்த இடத்திலே நீ வருகை தர காரணம் என்ன? நானா? நான் ஏன் வந்தேன் என்று கேட்கிறாயே. எனக்கு முன்னால் வந்த என் மந்திரிமார்கள், என் படை தளபதிகள், என் உற்றார் உறவினர்கள், அவர்கள் என்ன வந்து உன்னிடம் விண்ணப்பித்தார்கள்? நன்றாக கேள். என்ன விண்ணப்பித்தார்கள்? உன்னை மனம் புரிந்து கொள்ள நான் விருப்பப்பட்டேன் என்ற ஒரே காரணத்தினால் உன் மீது தயை புரிந்து உன் மீது அதீத பலத்தை செலுத்தாமல் எங்கே நான் அவர்கள் மீது கோபப்பட்டு விடுவிடுவோம் என்று பயந்து பணிந்து உன்னிடம் வந்து கேட்டதுக்கு நீ என்ன செய்தாயடி?
உன் கூட இருக்கும் அவலட்சணங்களை பார்த்தாயா? ஒரு முகமாவது ஒழுங்காக இருக்கின்றதா? டேய் டேய் அதிகமாலாம் பேசாத. பேசல. முகம் நல்லா முகத்தை பத்தி பேசுற ஒரு எருமாட்டு பையன் நீ பேசாரியா கொடுக்குற தேவாதி தேவர்களா இருக்க மாட்டாங்க. நாங்க எரும மாட்டு பையன் நீ யாரை பத்தி பேசுற? ஆனாவது எரும மாட்டு பையன்பா ஒத்துக்கிறேன். நீ எப்படி இருக்கிற பாரு. 16 கை, 3 கண்ணு, அதுல 2 முட்டை கண்ணு, பக்கத்துல 1 பொம்பளை பசங்க டெட்டி பேர் வச்சுக்கோ, நாய்க்குட்டி வச்சு சிங்கத்தை வச்சுக்கிற. பேசு. அழிஞ்சு போறனோ இல்லையோ அத பத்தி கவலைப்படுறது இல்ல. என் தம்பிமார்களையும் உத்தரவ கொண்டா இல்லையா? சரி சரி, நீ எப்படிதான் பண்ண? முதல்ல உன்னுடைய பானத்தை ஒண்ணு நீ என்னுடைய பராக்கிரமம் என்னன்னு பாக்குற. ஏன் பானமா? சரி பாப்போம். அதிகம் தான். எங்கே அவன்? முதல் பானத்தையும் ஓட்டான். நீயும் புத்தா? உன்ன மாதிரி புத்துடு. அதுவும் என்ன மாதிரி எல்லாம் இல்ல. இதுதான் என்னுடைய முதல் அஸ்திரம். இதற்கு நீ பதில் சொல், பிறகு நான் பேசுகிறேன். நீ நினைக்கக்கூடிய அசாதாரணமான சக்தி என்று நினைத்தாயா? நீ ஏதோ மந்திரம் செய்கிறாய். வீரன் என்பவன் யார்? நீ வீரன் அல்ல, வீரி என்பவன் யார்? வீரன் என்பவனோ வீரி என்பவனோ நீ என்ன என்று சொன்னாய்? யாரை மணக்க வேண்டும் என்று சொன்னாய்? அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுகிறாயே, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? நீ நினைக்கக்கூடிய இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவரை என்று நினைத்தாயா? இல்ல அற்ப விலை மாதர் என்று நினைத்தாயா? இல்லை காமகோடி நாயகன் என்று சொல்லக்கூடிய அற்ப பதர் என்று நினைத்தாயா? அட பாவி, நான் என்னுடைய அன்னை போல் தாயை போல் தாரம் கேட்டவன் தான் மகன். ஆனால் தாயையே அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அற்ப பதரே, நீ யார் என்று தெரிகிறதா? எருமை கிடா, கொம்பு கொண்ட மாடு, எருமை மாடு, நீ யாரை மணக்க வேண்டும்? கொம்பு கொண்ட பெண் மாடை அல்லவா மணக்க வேண்டும். ஊரான் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறிய நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? உன்னுடைய அழிவு எப்பேற்பட்டு ஆக போது பாடுறா. நமசம் நித்திய சுந்தரியடா. ஒரு அழகை ஆராதிப்பதும் தமிழினத்தினர் நோக்கியம் பெண்களை மதிப்பதும் பெண்களுடைய அனுமதி இல்லாமல் அண்ணா இடத்திலே பேசுவதும் முகத்தை கீழ் அற்பமாக பார்ப்பதும் இதெல்லாம் உன்னை போட அசுரப்பயனுடைய புத்தி. மாற்றான் மனைவியை நினைப்பதே தவறு. நான் யார் என்று சொல்லியும் நீ யார் என்று கேட்பது உன்னுடைய தவறு. ஆகையினால் இப்பொழுதே உன்னை மன்னித்து விடுகிறேன். இப்பொழுதே சொல்லுகிறேன், மீண்டும் ஒரு முறை இப்பொழுதே உன்னை மன்னித்து இங்கிருந்து விடுவிக்கிறேன். போய் நீ செய்த சாதாரணமாக மனுஷி அல்ல, நீ அழைத்துடன் வரக்கூடிய நான் தேவ மங்கையர் அல்ல, காமனுடைய ஆயுதம் நான் அல்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஆதிசக்தி. இந்த ஈரேழு உலகத்திற்கு படி அளக்கக்கூடிய சக்தி. இன்றுமல்ல என்றுமல்ல, நான் நித்திய சுந்தரி. இன்று மட்டுமல்லடா, எனக்கு எப்படி இன்று 18 வயது அடைந்த பருவமங்கையோ, இனி வரும் காலங்கள் உன் பேரன் பேத்திலிருந்து என்றைக்கு வந்தாலும் நான் இதே நித்திய சுந்தரியாகத்தான் இருப்பேன். என்னை அடைவதை விடுத்து இன்றே நீ போய் உன்னுடைய நாட்டை சேரு. புறப்படி இங்கிருந்து. பேசியதை பொறுத்து கொண்டிருந்தேன் என்றால் என்ன காரணம் என்று நினைத்தாய்? நான் மறந்த விஷயங்களை நினைவுறுத்தி விட்டாய். என்ன மமதை, என்ன தைரியம்! ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு அலங்காரம் ஆகாது. நான் என்ன வர வேண்டும் என்று கேட்டேன். உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டேனே தவிர உன்னை கவர்ந்து செல்ல வரவில்லை என்று இந்த முடிவை நீ எடுத்தாயோ? இதுக்கப்புறம் நான் இதை சும்மா விடுற மாதிரி இல்ல. நீ கொம்பு கொண்ட மாடு, துணை என்று சொல்லக்கூடிய கொம்பு கொண்ட மாடும் மனித உடம்பும் கொண்ட இந்த உலகம் காக்கப்படட்டும், பெண்களின் நிலை ஓங்கட்டும், சக்தி நெறி ஓங்கட்டும் என்று சொல்லி விடுகிறேன் பாலத்தை செத்து மடி.